புதுச்சேரியில் தொழிலதிபர் திலீப் கபூருக்கு சொந்தமான தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த். திலீப் கபூர் என்பவருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? இன்றைய சோதனையில் எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? இந்த சோதனை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? தகவல்களை பதிவு செய்யுங்கள். ஆரோவில் குடிபெயர்ந்தார். இவர் புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு ஹை டிசைன் எனும் தோல் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அங்கு கைப்பை, செருப்புகள், ஷூ, பெல்ட் உள்ளிட்ட லெதர் பொருட்களை தயாரித்து விற்பனையும் செய்து வருகிறார். புதுச்சேரி மட்டுமல்லாமல் இவருக்கு மும்பை, சென்னை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தோல் தொழிற்சாலை, இந்தியாவில் உள்ள முக்கிய விமான முனைகளிலும் ஹை டிசைன் கடைகள், அதே போல் புதுச்சேரியின் கடற்கரையில் ஒரு நட்சத்திர விடுதியும், அதனை ஒட்டியுள்ள சாலையில் ஒரு விடுதியும், முக்கிய கடை வீதிகளான அதாவது புதுச்சேரி முக்கிய கடை வீதிகள் கூறப்படும் நேரு வீதி மற்றும் ஈஷன் வீதிகளில் 3 கடைகள் என பெரிய அளவில் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை 9 மணி முதலே கபூருக்கு சொந்தமான புதுச்சேரி உதயபட்டு தொழிற்சாலை, கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதி, நேரு வீதி, மிஷின் வீதியில் உள்ள கடைகள் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட இடங்களில் 8 வாகனங்கள் வந்த 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த சோதனையானது நேற்று நள்ளிரவு சுமார் 8 மணி வரை நடைபெற்று வந்தது. இந்த சோதனை முடிந்த பிறகு அவர்கள் சில அதிகாரிகள் சில ஆவணங்கள் எடுத்து சென்றதாக தெரிகிறது. தொடர்ந்து வருமான வரித்துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் அவர்கள் ஜிஎஸ்டி வரி கட்டியதற்கு முரண்பாடுகள் இருப்பதாகவும் வரி ஏய்ப்பு செய்வதற்காக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து இந்த தீவிர சோதனை நடைபெற்று வருவதாக தொடர்ந்து இன்றும் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனைகள் முடிந்த பிறகு என்னென்ன ஆவணங்கள் எடுத்து சென்றதோ இந்த வருமான துறையினர் ஒரு தகவல் தெரிவித்தால் என்ன காரணத்துக்காக இந்த சோதனை முழுமையாக நடைபெற்றது என்று உண்மையான தகவல் நமக்கு தெரிய வரும். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.